ஒரே வீடியோ போட்டு மானிட்டைசேஷன் கிடைக்குமா? என்னடா சொல்ற அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ யூடியூப் சேனலில் வந்து பார்த்தோன்னா, ஒரு வீடியோ போட்டு மானிட்டைசேஷன் வாங்கினவனு இருக்கிறான், 1000 வீடியோ போட்டு மானிட்டைசேஷன் வாங்காதவனு இருக்கிறான். இந்த 2 பேத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டிங்கன்னா, வேற என்ன டிஃப்ரென்ஸு? இங்கே 1 இருக்குது, இங்கே 1000 இருக்குது, அதான் டிஃப்ரென்ஸ் அப்படின்லாம் சொல்லாதீங்க. இந்த ஒரு வீடியோ போட்டவன் ஃபஸ்ட்டு இந்த 1000 வீடியோ போட்டான்ல, அவனை பற்றி பேசிடுறேன். அவனை பற்றி அப்படி என்ன தான் பேசலாம்னு கேட்குறீங்களா? இந்த 1000 வீடியோ போட்டவன் ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும்னா, இப்போ ஒரு 1000 வீடியோ போட்டிருக்கான் அப்படின்னா, அந்த 1000 வீடியோவும் எப்படி இருக்கும்? யூடியூப்பில் ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா ரெக்கார்ட் ஆகிருக்கும். அதாவது நான் கண்டென்ட் வந்து பார்த்தோன்னா ரீயூஸ்டு கண்டென்ட்லாம் சொல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு அம்பேத்கரை பற்றி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவர் வந்து என்னென்ன பணிகள் வந்து செஞ்சார் அப்படிங்கிறத ஒருத்தன் வந்து ஒரு மாதிரி ஸ்டைலில் சொல்லியிருப்பான், இன்னொருத்தன் அவனுக்கு தகுந்த ஸ்டைலில் சொல்லியிருப்பான். இப்போ அடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்டைலில் சொல்லுவீங்க. ஆக மொத்தம் கான்செப்ட் எல்லாம் ஒன்று தானே. அப்போ பார்க்குறவனுக்கு அந்த கண்டென்ட் வந்து ஒரு புது கண்டென்ட்டாக தெரியாது. என்னடா அம்பேத்கர் தானே தெரியும் போ அப்படி சொல்லிட்டு ஸ்வைப் பண்ணிட்டு போயிடுவான். எப்போ அவன் அவங்க வீடியோவை ஸ்வைப் பண்ணுறானோ அப்போவே உங்கள் வீடியோ பேன். அதாவது பேன் சொல்லக்கூடாது, என்ன சொல்கிறது அப்படின்னா, உங்கள் வீடியோ ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து பார்த்தோன்னா குறைஞ்சிரும் வச்சுக்கிங்களேன். அதாவது இப்போ உங்கள் வீடியோ வந்து நீங்கள் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க. அப்லோட் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு வந்து ஒருத்தன் வந்து பார்க்குறானா, அவன் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஒரு 10 நிமிஷம் வீடியோவாக இருக்குது அப்படின்னா 10 நிமிஷம் ஃபுல்லாக பார்க்கணும். அவன் ஃபுல்லாக பார்த்துட்டாவே கண்டிப்பாக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் இது மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணுவான். அப்படி அவன் பண்ண ஆரம்பித்தானா யூடியூப் அடுத்து வந்து என்ன பண்ணும், இன்னொருத்தனுக்கு வந்து பார்த்தோன்னா ரெக்கமெண்ட் பண்ணும். இது வந்து எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறதுனா, இப்போ கொரோனா வைரஸ் வந்துச்சு. இப்போ ஒரு கிராமத்தில் ஒரு 2000 பேர் இருக்காங்க அப்படின்னா, கொரோனா வைரஸ் வந்த உடனே அந்த 2000 பேர்த்துக்கு பரவுனுச்சா? அதாவது பரவுனுச்சுன்னா இல்லை, அந்த நியூஸ் வந்து தெரிஞ்சிச்சா? இப்போ ஒரு கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2000 பேர் இருக்காங்க. அந்த 2000 பேர்த்துக்கும் அட்டன் டைமில் அந்த கொரோனா நியூஸ் பற்றி எல்லாத்துக்கும் தெரிஞ்சுதா? கிடையாது. எவனோ வெளியூர்லேருந்து வந்திருப்பான், அவன் வந்து அவனோட ஃப்ரெண்டுகிட்ட சொல்லியிருப்பான், இதேமாரி கொரோனா வைரஸ் வந்து இப்போ வந்து பரவ ஆரம்பிக்குது, எல்லாம் சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பான். அடுத்து அவன் வந்து என்ன பண்ணுவான், அவன் வந்து இன்னொரு ஃப்ரெண்ட்டை போய் சொல்லுவான், அவன் வந்து என்ன பண்ணுவான் இன்னொருத்தன்ட்ட. அதே மாதிரி தான் அந்த பேட்டர்ன் தான் யூடியூப்லேயும் இங்கே ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்கள் ஒன்று நினைக்கலாம், இந்த லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப், இந்த கமெண்ட் இதெல்லாம் எதுக்கிட்ட வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா யூடியூபுக்கு புரியக்கூடிய ஒரு லாங்குவேஜ்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு வீடியோ வந்து பார்க்குறீங்க, அந்த வீடியோ வந்து லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, பார்க்குற ஆடியன்ஸுக்கு அந்த மாதிரி வீடியோவாக ரெக்கமெண்ட் பண்ணும். சொல்கிறது புரியுதா இல்லையா? பார்க்குற ஆடியன்ஸுக்கு அந்த மாதிரி வீடியோவை ரெக்கமெண்ட் பண்ணோம். அதே நீங்கள் வீடியோ பார்த்தீங்களே, அந்த பார்த்த கிரியேட்டருக்கு வந்து பார்த்தா என்ன பண்ணும் அப்படின்னா, இன்னும் மற்றவங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணும். அதுக்கு தான் இந்த லைக் வச்சுருக்காங்க. இந்த லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைபு இந்த 3ல் நீங்கள் ஏதாச்சும் ஒன்று பண்ணீங்க அப்படின்னா, யூடியூப் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். இப்படி தான் இந்த கொரோனா வைரஸ் சொன்னால அது எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதோ, ஃபஸ்ட்டு ஒரு ஆளுகிட்ட ஆரம்பிச்சிது, அடுத்து 2 பேர்த்திட்ட போணுச்சு, அடுத்து 4 பேர்த்திட்ட போணுச்சு, 4 40 ஆனுச்சு, 40 400 ஆனுச்சு, 400 2000 ஆனுச்சு. அதே மாதிரி தான் இங்கேயும் யூடியூப்பும் இதே பேட்டர்ன் தான் யூஸ் பண்ணுது. யூடியூப் மட்டும் என்னடா பிரைன் இருக்குது அப்படின்னு நினைக்காங்க. அன்றாட வாழ்க்கையில் என்ன பேட்டர்ன் யூஸ் பண்ணுறோமோ அதே இது அந்த சிஸ்டத்துலேயும் யூஸ் பண்ணுறாங்க. வேறு ஒன்றும் புதுசாக யூஸ் பண்ண கிடையாது. அதுக்கு தான் வந்து பார்த்தோன்னா இந்த லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைபு, கமெண்ட்லாம் வச்சுருக்காங்க. அவங்க வந்து தேவையில்லாமல் சும்மா வச்சுருக்காங்க, நம்ம எதுக்கு தான் இதெல்லாம் பண்ணோம்னு சொல்லிட்டு எதுவும் பண்ணாங்க. இப்போயாச்சும் புரிஞ்சிருக்கும் இந்த லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப்லாம் எதுக்கு வச்சுருக்காங்கன்னு. அது வந்து பார்த்தோன்னா யூடியூபுக்கு ஒரு லாங்குவேஜ் மாதிரி. அந்த இதை கிளிக் பண்ணிட்டால் இந்த 3ல் ஏதாச்சும் ஒன்று கிளிக் பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம். சரி, இப்போ வந்து இந்த 1000 வீடியோ சொன்னோம்ல, இந்த 1000 வீடியோ என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா, 1000 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்க. அந்த இதில் ஒரு வீடியோ கூட இவனோட சொந்த கிரியேட்டிவாக இருக்காது. நான் என்ன சொல்கிறேன், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டான், பார்த்துருப்பான். இப்போ இந்த முயல் கதை ஆம கதை இருக்குல்ல, இந்த முயல் கதை ஆம கதை எல்லாத்துக்குமே தெரியும். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஸ்டைலில் சொல்லுவாங்க. நான் ஒரு மாதிரி ஸ்டைலில் சொல்லுவேன், பார்க்குற ஆடியன்ஸ் நீங்கள் ஒரு மாதிரி ஸ்டைலில் சொல்லுவீங்க, இன்னொருத்தவங்க ஒரு மாதிரி ஸ்டைலில் சொல்லுவாங்க. ஆனால் ஆக மொத்தம் கான்செப்ட் என்ன, ஃபைனலாக யார் எது ஜெயிக்கும்? ஆமா தானே ஜெயிக்கும். அதே கதை தான். நீங்கள் இப்போ ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த வீடியோ யூடியூப்பில் இது வரைக்கும் யாரும் அப்லோட் பண்ணாத வீடியோவாக இருக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். நான் ஃபஸ்ட்டு சொன்னல, இந்த ஒரு வீடியோ போட்டு மானிட்டைசேஷன் வாங்கலாம்னு சொன்னல, அவன் ஃபாலோ பண்ண பேட்டர்ன் என்ன அப்படின்னா, ஒரே ஒரு வீடியோ அந்த வீடியோ யூடியூப்ல இது வரைக்கும் இருக்கவே கூடாது. அந்த மாதிரி வீடியோவை அப்லோட் பண்ணி தான் மானிட்டைசேஷன் வாங்கியிருக்கேன். இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ உங்கள் ஊரில் வந்து பார்த்தோன்னா மளிகை கடை வந்து பார்த்தோன்னா ஒரு 5-6 கடை இருக்கும் வச்சுக்கலாம், ஒரு 6 கடை இருக்கும் வச்சுக்கோங்க. எல்லா கடையிலையும் சேம் குவாலிட்டி, சேம் ரேட்டு. அப்படிங்கிறப்ப அந்த மளிகை கடைக்கு
கடை ஓனருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாபம் வருமா? மளிகை கடை ஓனருக்கு லாபம் வருமா? வராதுன்னா சொல்லாதீங்க. வரனால தான் அவன் கடை வச்சிருக்கான். ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் வராது. அன்றாட தேவையை பூர்த்தி பண்ணுற அளவுக்கு லாபம் வரும். இதே பக்கத்து ஊரில் அந்த காலத்து சொல்லுவாங்கள்ல, எட்டுப்பட்டி ஊருக்கும் பஞ்சாயத்து சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி தான் அந்த எட்டுப்பட்டி ஊருக்கும் ஒரே ஒரு கடை தான். என்னது ஒரே ஒரு கடை தான். அந்த எட்டுப்பட்டி ஊரில் இருக்க எல்லாருமே எங்கே வந்து வாங்குவாங்க? அந்த ஒரே ஒரு கடையில் தான் வந்து வாங்குவாங்க. அப்படின்னா அந்த கடை ஓனருக்கு லாபம் இருக்குமா இருக்காதா? அவன் எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகமாக இருக்கும். ஏன் தூங்க போனால் கூட யோ எந்திரிச்சு வாயா, எனக்கு இந்த பொருள் வேணையா எடுத்தாயா அப்படிம்பாங்க. அவங்க தூங்க கூட டைம் இருக்காது. காரணம் என்ன கேட்டீங்கன்னா டிமாண்டு. இந்த வார்த்தை நல்லா புரிஞ்சுங்க, டிமாண்டு. சரி, டிமாண்ட்னா அது என்னன்னு சொல்லிட்டீங்க, அதை ஏன் இப்போ தேவையில்லாமல் இதில் வந்து பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒரு வீடியோ அப்லோட் பண்ணால அவன் எந்த மாதிரி பேட்டர்ன் யூஸ் பண்ணான் அப்படின்னா இந்த பேட்டர்ன் தான் டிமாண்டு. ஏன்னா யூடியூப்பில் அதாவது அவன் சொல்ல வந்த கான்செப்ட் அந்த ஒரு வீடியோவில் மட்டும்தான் இருக்குது. பார்க்குற ஆடியன்ஸுக்கும் அந்த கான்செப்ட் தேவைப்படுது அப்படின்னா இருக்கிற எல்லாருமே எங்கே வந்து வைப்பாங்க? அவன் வீடியோவை மட்டும்தான் பார்ப்பாங்க. புரியுது? அப்போ நான் என்ன சொல்லுறேன்னு, அதுக்கு தான் யூடியூப் என்ன சொல்லுது அப்படின்னா புதுசாக கண்டென்ட் வந்து கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போயாச்சும் தெரியும். அதை விட்டுப்பட்டு நியூஸில் வந்து இந்த மாதிரி நியூஸ் வந்திருக்கும், அதை பார்த்துட்டு உடனே போடுற நம்ம ஷார்ட்ஸை நமக்கு வந்து வியூஸ் வரும்னு சொல்லிட்டு போடுவீங்க. மிஞ்சி போனால் 1000 வியூஸ் இல்லை 2000 வியூஸ் போகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடும். அதுக்கப்புறம் வந்து வியூஸ் போகாது. உங்களோட வீடியோவுக்கு வியூஸ் வந்து அதிகமாக போகணும்னு நினச்சிங்கன்னா, என் வீடியோவுக்கு கடைசி வரைக்கும் வியூஸ் போயிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோவில் வரக்கூடிய கண்டென்ட்டு பியூராக உங்களோட ஓன் ஸ்கிரிப்டாக இருக்கணும். என்ன சொல்லுறேன்னு புரியுதா? முழுக்க எல்லாமே உங்களோட இமேஜினேஷன், ஃபேக்ட்டு எல்லாமே அந்த வீடியோவில் இருக்கணும். இது வரைக்கும் யாரும் சொல்லாததை நீங்கள் சொல்லணும். அப்படின்னா தான் உங்கள் வீடியோஸ்க்கு வந்து பார்த்தோன்னா நிறையா வியூஸ் வரும். வியூஸ் நிறையா வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக வாட்சிங் ஹவர்ஸ் வந்து பார்த்தோன்னா இன்க்ரீஸ் ஆகிடும். அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டாலே வேறு எதுவும் சொல்கிறது ஒன்றும் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தோன்னா அது சேனல் வந்து மானிட்டைசேஷன் கிடச்சிடும். சரி, நீ சொல்கிற கண்டென்ட் வந்து புதுசாக க்ரியேட் பண்ண சொல்கிற, என்ன மாதிரி கண்டென்ட் யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரியான கண்டென்ட் வந்து யோசிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு எதுவுமே சொல்ல மாட்டேன். இப்போ பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பிஸ்னஸில் தான் இந்த லாபம் இருக்குது, இந்த பிஸ்னஸ் தான் இந்த லாபம் இருக்குது அப்படிலாம் கிடையாது. நீ எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, நீ ஃபுல் எஃபோர்ட் போட்ட அப்படின்னா அந்த பிஸ்னஸில் நீ நல்லா முன்னாடி வரலாம், நிறையா சம்பாதிக்கலாம். அதை விட்டுப்பட்டு இந்த பிஸ்னஸ் நல்லா பண்ணுறான், இது நல்லா லாபம் வருது, இந்த பிஸ்னஸ் இது நல்லா பண்ணுறான், இது நல்லா லாபம் வந்து ஒருத்தன் சொல்லுவாங்களே, அதெல்லாம் நம்பி பார்த்தீங்க. எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் உன்னோட முழு ஆர்வத்தோடு பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அந்த தொழிலில் கண்டிப்பாக லாபம் இருக்குது. அதே மாதிரி தான் இந்த யூடியூப்லேயும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணும். அடுத்து வந்து பார்த்தோன்னா க்ரியேட்டிவ் நாலேஜ், புதுசாக வந்து பார்த்தோன்னா க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் பண்ணி அதை வந்து ஒரு ஃப்ளோவாக அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். அப்படி சொல்ல ஆரம்பித்தாலே போதும், உங்கள் சேனல் சீக்கிரமாக மானிட்டைசேஷன் ஆகும். இதுதான் நான் சொல்ல அந்த கான்செப்ட்டு. இனிமேட்டுக்காக தயவு செஞ்சு இந்த மாதிரி ஆல்ரெடி இருக்கிற கண்டென்ட் வந்து அப்லோட் பண்ணாதீங்க. இப்படி அதேமாரி அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா வியூஸ் வரும், ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு வராது. கடைசியில் ஒரு டாட்டு போட்டு உங்கள் வீடியோவுக்கு ஒரு எண்டு போட்டுருவாங்க. அவ்வளோதாங்க. இதை தான் சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். நீங்கள் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் சேனல் சீக்கிரமாக மானிட்டைசேஷன் ஆகிரும். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் தான் எனக்கு பூஸ்ட், போர்ன்விட்டா, ஹார்லிக்ஸ் எல்லாமே. அப்படியே பக்கத்தில் லைக் பட்டன் இருக்கும், அதை 2 அடி அடிச்சு விடுங்க. இன்னும் இதே மாதிரியான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.